கிறிஸ்துவுக்கே புகழ். பாஸ்கா எண்கிழமை சனி. நற்செய்தி வாசகம் புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 16 இறைவார்த்தைகள் 9 தொடக்கம் 15. வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதல மரியாவுக்கு தோன்றினார். அவரிடம் இருந்துதான் அவர் 7 பேய்களை ஓட்டியிருந்தார். மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார். அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை. அதன் பிறகு அவர்களுள் இருவர் வயல்வெளிக்கு நடந்து சென்றபோது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார். அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை. இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றுரைத்தார். சிந்தனை: இயேசு உயிர்த்த பின் கொடுத்த 3 காட்சிகளின் சுருக்கமாக புனித மாற்கு இன்று தருகின்றார். இவை 3ஐயும் ஒன்றாக்கி அவை தருகின்ற ஒரு செய்தியை சொல்லுகின்றார். துன்பத்தினால் உண்டாகும் பயமும் விரக்தியும் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் மூலம் நம்பிக்கைக்கும் எதிர்நோக்குக்கும் இட்டுச் செல்ல வேண்டும். இயேசு மகதல மரியாவுக்கு முதலில் தோன்றினார். உடனே மகதல மரியா அதை இயேசுவின் சீடர்களிடம் சென்று சொல்கின்றார். அவர்களோ அந்த வேளையில் துயரத்தால் அழுது கொண்டிருக்கின்றனர். அதே வேளையில் மரியா சொன்னதை அவர்கள் நம்பவில்லை. துயரமும் அழுகையும் அச்சம், சந்தேகம், மனவிரக்தி என்பவற்றின் விளைவுகளாகும். துயரம் அன்பிலிருந்து வரும்போது அது ஒரு பேறாக கொள்ளப்படுகின்றது. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். மத்தேயு 5:4. ஆனால் அதே துயரம் பயம், கவலை, சந்தேகம் ஆகியவற்றில் இருந்து வரும்போது அது நம்பிக்கையின்மைக்கு இட்டுச் செல்லும். இரண்டாவதாக, எம்மாவு வழியிலே 2 சீடர்களுக்கு தோன்றியதை மிகச் சுருக்கமாக மாற்கு நற்செய்தியாளர் தருகின்றார். இதுவும் இயேசு உயிர்த்தெழுந்த அதே நாளில் மரியாவுக்கு தோன்றிய பின் இந்த இருவருக்கும் தோன்றுகின்றார். உடனே அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி வந்து 11 மற்ற சீடர்களுக்கும் அதை சொல்கின்றனர். இவர்கள் ஏற்கனவே மரியா சொன்ன காட்சியை கேட்டு நம்பாதவர்கள் இப்போது இந்த இருவரின் சாட்சியத்தையும் கூட அவர்கள் நம்பவில்லை. இறுதியாக அதே நாளின் பிற்பகுதியில் 11 பந்தியில் அமர்ந்திருந்த போது தோன்றி அவர்களின் கடின உள்ளத்திற்காகவும் நம்பிக்கை இல்லாமைக்காகவும் அவர்களை கடிந்து கொள்கின்றார். ஏனென்றால் அவர் தோன்றிய பின் அவரை கண்டவர்கள் சொன்னதை சீடர்கள் நம்பவில்லை. மிஞ்சி இருக்கின்ற திருத்தூதர்களும் மற்ற சீடர்களும் கூட இயேசுவின் உயிர்ப்பை உடனடியாக நம்பவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென நற்செய்தியாளர் விரும்புகின்றார். இயேசு அவர்களுக்கு முன் தோன்றி அவர்களின் கடின இதயத்தையும் நம்பிக்கையின்மையையும் வெளிப்படுத்தும் வரை அவர்கள் நம்பவில்லை. இயேசுவின் மிக நெருங்கிய திருத்தூதர்களே இயேசுவின் உயிர்ப்பில் நம்பிக்கை கொள்ள போராட வேண்டியிருந்தது. அப்படியாயின் இயேசுவின் உயிர்ப்பில் நாம் கொண்டுள்ள நம்பிக்கையை அல்லது நம்பிக்கையின்மையை செபத்துடன் தியானிக்க வேண்டும். இயேசுவின் உயிர்ப்பில் நம்பிக்கை கொள்வதென்றால் அதன் அர்த்தம் என்ன? வாழ்க்கையில் வரும் சோதனைகளை, சிலுவைகளை எதிர்கொள்ளும் போது சோகம், மனச்சோர்வு, விரக்தி அடைய மாட்டோம் என்பதாகும். இயேசுவின் உயிர்ப்பின் மகிமையையும் அதன் உருமாற்றும் வல்லமையையும் நாம் அறிந்தோமென்றால்
நாம் அனுபவிக்கும் ஒவ்வொரு துன்பத்தையும் தோல்வியாக கருதாமல் அருளையும் வெற்றியையும் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக உணர்ந்து கொள்வோம். செபம். ஆண்டவரே, எமது துன்ப வேளையில் உமது உருமாற்றும் வல்லமைக்காக எமது மனங்களை திறந்து வைத்திருக்கும் அருள் தாரும். ஆமென்.